Yes, first of all, I welcome you all on behalf of our Pearl City Academy to this orientation class on how to approach this upcoming AD exam in statistics in our subject economics. ஸோ கண்டிப்பா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லெவல் 22 டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 கேடர்ல போய் ஜாயின் பண்ண போறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு போதுமான டைம் இருக்கா, அதுக்கு போதுமான ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் அ பிக் கொஸ்டின். ஏன்னா நமக்கு 10 days முன்னாடி தான் நோட்டிபிகேஷன் வந்தது. நோட்டிபிகேஷன் வந்த கையோட நம்ம பார்த்தோம் சிலபஸ் என்னன்னு பார்த்தா எக்கனாமிக்ஸ்க்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எக்கனாமிக்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்ட் அப்படின்ட்டாங்க. இந்த எக்ஸாமே யூஜி ஸ்டாண்டர்ட். வழக்கமா ஏடி எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பிஜி ஸ்டாண்டர்ட். இதுக்கு முன்னாடி நடந்த ஏடி எக்ஸாம்ஸ் லைக் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம், அப்புறம் ரீசெண்டா நடந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட், இந்த பரீட்சையில் எல்லாமே பிஜி வேஸ் கேட்டிருந்தாங்க. பட் திஸ் இஸ் அ வெரி கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ் டு இது பார்த்தீங்கன்னா யூஜி ஸ்டாண்டர்ட்ல நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வாட் வி ஆர் கோயிங் டு டூ த அப்கமிங் 70 days, இந்த 70 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இங்க நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். எஸ், பிஃபோர் தட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் an orientation, then syllabus analysis and all this stuff. இந்த எக்ஸாம் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டிபிகேஷன்ஸ்ல டேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்தது எதை செக் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா என்ன சிலபஸ். ஸோ அதுவும் இந்த தடவை நம்ம கண்டிப்பா ஏடி சிலபஸை நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் யூஜி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சிலபஸ். இது ஃபர்ஸ்ட் டைம் ஏடியில் எக்கனாமிக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் சிலபஸ் வந்திருக்குது. இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து மற்ற எக்ஸாம்ஸ்க்குலாம் இந்த சிலபஸ் இருந்திருந்தாலும் ஏடியில எந்த சிலபஸ் வரும், எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அன்சர்டனேட்டாவே இருந்தது. ஸோ இப்போ கடைசியில் நமக்கு அந்த சிலபஸ் தெரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் த சிலபஸ் 10 days ஓல்டு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த சிலபஸ் எல்லாம் பிரிண்ட் எடுத்து நம்ம ஸ்டடி டேபிள் முன்னாடியோ இல்லைன்னா எதுலையோ அந்த வால்ல ஒட்டி வச்சிருந்திருப்போம். அது நோ டு ஒப்பீனியன் ஆன் தட். அது நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சிருந்திருப்பீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சது இல்லாம நம்ம என்ன பண்ணணும்னா we have to go through the syllabus. மைக்ரோ எக்கனாமிக்ஸ், சரிங்களா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், அந்த 10 யூனிட்டையும் நமக்கு தரவா இருக்கணும் இந்த நேரத்துக்கு. சரிங்களா, 9வது யூனிட்ல என்ன இருக்குது, சரிங்களா, 7வது யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க, 5வது யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத கம்ப்ளீட்டா ஒரு கோ த்ரூ பண்ணிருக்கோம் சிலபஸை. ஏன் சிலபஸை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பதான் நமக்கு ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ கிடைக்கும். என்ன மைக்ரோஸ்கோபிக் வியூ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஸ்பெசிபிக்கா கன்சியூமர் பிஹேவியர் கேட்டிருக்கானா, கன்சியூமர் பிஹேவியர்ல என்ன கேட்டிருக்காங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ் கேட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் மேக்ரோல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பத்தி கேட்டிருக்காங்களா, பிசினஸ் சைக்கிள் பத்தி கேட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மேக்ரோ, அப்புறம் மானிட்டரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் காம்பனன்ட் ஆஃப் மணி சப்ளை, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி நமக்கு அப்பதான் ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ கிடைக்கும். சரி, எதுக்காக ஐ ஷுட் ஹேவ் அ மைக்ரோஸ்கோபிக் வியூ? ஏன் சிலபஸை நான் கோ த்ரூ பண்ணதோட அப்படியே படிக்க உட்காந்துடலாம்ல, ஏன் எனக்கு மைக்ரோஸ்கோபிக் வியூ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்பந்தான் நமக்கு எந்தெந்த ஏரியாலாம் ஸ்ட்ராங்கான ஏரியா, அதுல எதெல்லாம் நமக்கு வீக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இதுல எதெல்லாம் நமக்கு தெரியும், எதெல்லாம் நமக்கு தெரியாது, இதுல எந்த யூனிட் நம்ம ஆல்ரெடி யூஜில படிச்சிருப்போம், பிஜில படிச்சிருப்போம், வேற எக்ஸாம்ஸ்க்காக அந்த யூனிட் எடுத்து ரெஃபர் பண்ணியிருந்திருப்போம், எந்த யூனிட்லாம் நம்ம ஆட் பண்ண நம்ம படிக்கல. பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரிசர்ச் எத்திக்ஸ் அண்ட் ரிசர்ச்னு சொல்லி 10வது யூனிட் கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த சிலபஸோட வெயிட்டேஜ் தெரியும். சரிங்களா, வி ஹாவ் டு பி தரோ வித் வெயிட்டேஜ் பார்ட். எதுக்காகன்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா when I'm saying weightage, சரிங்களா, மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எனக்கு எவ்வளவு தெரியுது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எனக்கு எவ்வளவு தெரியுது, இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல எனக்கு எவ்வளவு தெரியுது, அதுவும் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ்ல தியரியில நான் ஸ்ட்ராங்கா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டிஃபிகல்டிஸ்ல நான் வீக்கா, ஐபிஆர்டியை பத்தி நான் படிச்சிருக்கேனா, சரிங்களா, அது என்ன 1948 1991 அப்புறம் 2022ல வந்து என்ன இண்டஸ்ட்ரியல் பாலிசி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ இத இத அதுக்கப்புறம் நமக்கு எதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியா, எதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், சரிங்களா, அதுல மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட், மேக்ரோல எதுக்கு ஹையர் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, மானிட்டரி எக்கனாமிக்ஸ்ல வந்து வாட் இஸ் மீன் பை ஃபிஷர் அண்ட் ஃப்ரீட்மேன்ஸ் வெர்ஷன், அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டமேட்டிக்கா தெரியணும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் இந்த நேரத்துக்கு கோ த்ரூ பண்ணியிருந்துருக்கணும். 10 days இஸ் அ வெரி ஹை டைம். இந்த நேரத்துக்கு சிலபஸை வச்சு நம்ம படிக்கவே உட்கார்ந்து இருந்திருக்கணும். சரிங்களா, that is the most important aspect of our
ஏடி எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்றதுல விஷயம் அதுதான். அப்பதான் நமக்கு தெரியும் எது இம்பார்ட்டன்ட், எது லீஸ்ட் இம்பார்ட்டன்ட், எதுக்கு ஹை வெயிட்டேஜ் கொடுக்கணும், எதுக்கு லோ வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அப்பதான் தெரிய வரும். ரெண்டாவது, அந்த நம்மளோட ஸ்வாட் அனாலிசிஸ், எதுல ஸ்ட்ரென்த், எதுல வீக்னஸ், எது எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி, எது த்ரெட்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் அவர் ப்ளூ பிரிண்ட். அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எது ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய ஸ்டடி டைம் டேபிள் தான். எப்படி நம்ம ஸ்டடி டைம் டேபிள், இதுல நிறைய பேர் வந்து ஆல்ரெடி சர்வீஸ்ல இருக்கிறவங்க இருக்கலாம், ஆல்ரெடி இந்த எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் தடவை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி வேற ஏதோ பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், யூ மேபி எனி ஒன். சரிங்களா? ஆனா எல்லாருமே நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பர்சன் டு பர்சன் நம்ம ப்ளூ பிரிண்ட் போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? கண்டிப்பாக வச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க ஒர்க்கிங் பீப்புள் அப்படின்னா காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு ஆஃபீஸ் வரவங்களா இருந்தா 9 to 5 ஜாப்ல இருக்கீங்களா, அப்போ ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கணும். அப்புறம் லேட் நைட்ல உட்காந்து படிக்கலாம். வீக்கெண்ட்ஸை மிஸ் பண்ணவே கூடாது. சரிங்களா? வீக்கெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. ஏடி பரீட்சை பாஸ் ஆகுறதுன்றையும் நமக்கு வீக்கெண்டே கிடையாது. நோ மூவி டைம், நோ சோஷியல் மீடியா டைம், நத்திங். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டடி, ஏன்னா நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கணும், ஜிஎஸ்பி ஆல், இங்க நிறைய பேர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கும். அப்போ நீங்க ஜிஎஸ் எப்போதும் டெய்லி ரெகுலரா படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, அதெல்லாம் இப்போ உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். அது போக இப்போ நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஒரு டைம் டேபிள் போட்டுருக்கோம். இன்னைக்கு மைக்ரோ எக்கனாமிக்ஸ், நாளைக்கு மேக்ரோ, அதுக்கு அடுத்து மானிட்டரி அப்படின்னு உங்க கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. ஆனா நான் எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், 3 டார்கெட் வச்சுக்கோங்க. டெய்லி டார்கெட். இன்னைக்கு நான் பப்ளிக் ஃபினான்ஸ்ல பிரின்சிபல் ஆஃப் மேக்ஸிமம் சோஷியல் அட்வான்டேஜ் படிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா, வேற ஆப்ஷனே இல்லை. ஒரு 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 என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டா அதை படிச்சிடணும். ஹியூ டால்டன் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்த்தர் சிசில் பீகோ என்ன சொல்லியிருக்காரு, அதுல மார்ஜினல் சோஷியல் சாக்ரிஃபைஸ்னா என்ன, மார்ஜினல் சோஷியல் பெனிஃபிட்னா என்ன, இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆனா என்ன பெனிஃபிஷியரி அப்படிங்கறத கொண்டு பக்காவா படிச்சிடணும். டெய்லி டார்கெட் இன்னைக்கு நான் இது வச்சிருக்கேன். பப்ளிக் ஃபினான்ஸ்ல வந்து டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் படிக்க போறேன், அதுல இம்பாக்ட்னா என்ன, இன்சிடென்ட்ஸ்னா என்ன, ஷிஃப்டிங்னா என்னன்னு படிக்க போறேன், ஷிஃப்டிங் ரிலேட்டடா தியரி படிக்க போறேன், டிஃப்யூஷன் தியரினா என்ன, கான்சென்ட்ரேஷன் தியரினா என்ன, சரிங்களா, அப்படிங்கிறத நான் தெளிவா படிச்சிடணும். அப்ப இன்னைக்கு டார்கெட்ல அது நான் படிக்கணும்னு உட்காந்துருந்தேன்னா அன்னைக்கு அந்த டார்கெட்டை முடிச்சிருக்கணும். சரி, இந்த வாரம் ஃபுல்லா பப்ளிக் ஃபினான்ஸ் படிச்சாச்சு. வீக்லி டெஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? வீக்லி டெஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும். ஏன்னா நமக்கு ரஃப்லி பாத்தீங்கன்னா 8 வாரம் இல்ல 9 வாரம் தான் நம்ம கையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ வீக்லி டெஸ்ட் எடுக்கணும், வீக்லி நம்ம படிச்சதை ரிவைஸ் பண்ணி பார்க்கணும், ரீகேப் பண்ணி பார்க்கணும். அது போக மந்த்லி, நமக்கு 2 மாசம் தான் மந்த்லி டார்கெட். டெய்லி டார்கெட்டை தான் இங்க நீங்க அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும். சரிங்களா? அதுவும் நமக்கு என்ன பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்துருச்சுன்னா சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஃபார்முலா மெமரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். அப்போ டெய்லி ரீட் பண்ணுங்க, அடுத்த நாள் படிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணுங்க, இதை ரிப்பீட் பண்ணுங்க. சரிங்களா? திஸ் ஆர்ஆர்ஆர் அவர் சக்சஸோட மந்த்ரா. சரிங்களா? ரீட், ரிவ்யூ அண்ட் ரிப்பீட். இது டெய்லியும் பண்ணணும், வீக்லியும் பண்ணணும், மந்த்லியும் பண்ணணும். இப்படி பண்ணினா கண்டிப்பா நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் கிளியர் பண்ணிடலாம். சரி, நான் சார் நீங்க சொல்றீங்க ரீட் பண்ணுங்க, ரிவ்யூ பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, எதுல இருந்து படிக்கணும்னு ஒரு கேள்வி வரும். அப்புறம் வேற ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன்னா பேக் டு பேசிக்ஸ். சரிங்களா? +1 +2 புக்கை கையில வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல எந்த சிலபஸ் எல்லாம் கவர் ஆகுது, ஏன்னா சிலர் ரொம்ப லாங் பேக் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்திருக்கலாம், சிலர் வந்து இப்ப ஜஸ்ட் பிஏ எக்கனாமிக்ஸ் பாஸ் அவுட்டா இருக்கலாம். சரிங்களா? இல்ல வேற ஏதோ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்திருக்கலாம். அப்புறம் நமக்கு அதுக்கான தேவை இல்லாம இருந்திருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கன்னா எப்பொழுதுமே +1 +2 பேஸா வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் பேஸ்ட் எக்ஸாம் வந்து கூட இருந்தாலும் சரி, பேஸா போட்டுக்கோங்க. புக் பேங்க் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஏன்னா அது ரொம்ப எலிமெண்டரி லெவல்ல இருக்கும். நமக்கு இது வந்து ஒரு குரூப் ஒன் சர்வீஸ், அதனால கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். பட் ஆனா பேசிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால அட்வான்ஸ்க்கு போக முடியும். சரிங்களா? பேசிக்ஸை தரவாகாத வரைக்கும் நம்மளால அட்வான்ஸ் போக முடியாது. அப்போ இந்த பேசிக்னு சொல்ல முடியல, சப்ஜெக்ட் வைஸ் பேசிக்ஸா கவர் ஆயிருக்கும். எப்படி மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல புக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது மேக்ரோல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஹரிசான்டலா படிச்சிடணும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல புக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் புக்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் தரவாக்கிக்கணும். சரிங்களா? அப்படி யூனிட் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் நீங்க என்ன பண்ணணும், தரவாகணும். அதுக்கப்புறம் அதை டெஸ்ட் எடுத்து பார்க்கணும், அதான் முக்கியம். சரிங்களா? யூ ஹாவ் டு டேக் டெஸ்ட். டெய்லி ஒரு 10 ல இருந்து 20 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணுங்க. மைக்ரோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா எல்லா 10 யூனிட்லயும் சரிங்களா, மினிமம் 20 கொஸ்டின் ஆச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு 60 நாள் இருக்கு. 20
அப்போ நியர்லி நமக்கு என்ன ஆயிரும் 1200 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் லைக் தட் போட்டுடலாம். சரிங்களா? அப்போ ஒரு 20 கொஸ்டினாச்சும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் டெய்லி. அது போக பேசிக்ஸா தரவானதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அட்வான்ஸ்ட் புக்கு போகணும். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா அகுஜார் ஜிங்கன், உங்ககிட்ட அகுஜா இருக்கா, அகுஜா ரெஃபர் பண்ணுங்க. ஜிங்கன் இருக்கா, ஜிங்கன் ரெஃபர் பண்ணுங்க. இல்ல சார் என்கிட்ட அதை விட அட்வான்ஸ்டா இருக்கு, கோஸ்டானியஸ் இருக்கு, வெல் அண்ட் குட் சார், அதை விட அட்வான்ஸ்டா ஹெல்வேரியன் இருக்கு, படிக்காதீங்க, வேண்டாம். அவ்வளவு அட்வான்ஸ்டாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? பேசிக்கா படிச்ச போதும். எனக்கு தெரிஞ்சு ஐ வில் ரெஃபர் ஹெச்எல் பாட்டியர், எம்எல் ஜிங்கன் போதும் தான் நான் சொல்லுவேன் நான் யூஜி ஸ்டாண்டர்டுக்கு. சரிங்களா? ஆனா தரவா படிச்சது அதான் முக்கியம். சரிங்களா? அதாவது நமக்கு செகண்ட் ரிவிஷனுக்குலாம் டைம் இருக்குமான்லாம் எனக்கு தெரியல. சரிங்களா? செகண்ட் ரிவிஷனுக்குலாம் வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு. அதனால ஃபர்ஸ்ட் ரிவிஷனே பெஸ்ட் ரிவிஷனா பண்ணிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரிவிஷனே தி பெஸ்ட் ரிவிஷனா படிச்சிடணும். ஸோ கோ த்ரூ தி என்டையர் டெக்ஸ்ட் புக் ஃபார்மேட் பக்கா. சரிங்களா? பக்காவா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, வந்து பேசிக்ஸை தரவனதுக்கு பிறகு அட்வான்ஸ்டு. சரிங்களா? இப்போ பேசிக் வந்து ஒரு 2 வாரம் எடுத்துக்கிறேன், அப்புறம் நான் அட்வான்ஸ்டா எடுத்துக்கிறேன், அப்படிலாம் டைமே கிடையாது. அன்னன்னைக்கு பேசிக்ஸ் டு அட்வான்ஸ், பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு பேசிக் ஸ்கூல் புக்கை வச்சுக்கோங்க, அட்வான்ஸ்டு கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்ட் எம்எல் ஜிங்கன், ஹெச்எல், அகுஜா இது மாதிரி ரெஃபர் பண்ணுங்க. சார் அது என்ன ப்ரோ அப்படின்னா, அதான் நம்ம கொஸ்டின் பேப்பர். டெஸ்ட் அன்னைக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ரொஃபஸர் தான் கண்டிப்பா செட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ப்ரொஃபஸரோ இல்ல எக்கனாமிக்ஸ்ல ஸ்ட்ராங்கான யாரோ ஒருத்தங்கிட்ட தான் கொடுத்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அவங்க பேசிக் அண்ட் அட்வான்ஸையும் தாண்டி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ்ட வச்சு கண்டிப்பா அவங்க ஒரு ப்ரோ ஸ்டாண்டர்ட்ல தான் கொஸ்டின் இருப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி காம்படிட்டிவ் எக்ஸாம், தட் டு ஃபார் 17 போஸ்ட். மொத்தமே 17 போஸ்டிங்க்கு தான் நம்ம போட்டி போட போறோம். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல ப்ரோ லெவல்ல எப்போ ரீச் ஆகணும்னா, எக்ஸாம் ஹால்ல நம்ம ப்ரோவா இருக்கணும். ஒரு 165 to 170 கொஸ்டின்ஸ் போடணும் எக்கனாமிக்ஸ்ல. போட்டா நல்லா நீட்டா ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி இன்டர்வியூ பேனல்ல மாக் இன்டர்வியூ உட்காந்து ரெடி ஆயிடலாம். சரிங்களா? ஆனா ப்ரோ எப்போ போக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஏதோ ஒரு ஏணிப்படி இல்லைன்னா கூட உங்களால அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. சரிங்களா? யூ கேனாட் ஜம்ப் இன் டு தி ஸ்டேஜ். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல பேசிக் தரவாயிரணும், அதே இதுல அட்வான்ஸ். இப்போ புக்ல ஒரு கான்செப்ட் படிக்கிறீங்க, கன்சியூமர் சர்ப்ளஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, கன்சியூமர் சர்ப்ளஸ் சொன்னது யாரு, ஜூலியஸ் டிபார்ட்டர். சரிங்களா? அவர் ஒரு பிரெஞ்சு சிவில் இன்ஜினியர். அப்புறம் தென் யூஆர் ஸ்லோலி மூவிங் இன் டு அட்வான்ஸ் லெவல். ஆல்ஃபிரட் மார்ஷல் அதை என்ன சொல்லியிருப்பாரு, கொஞ்சம் அட்வான்ஸ்டா, வாட் இஸ் ஆக்சுவல் பே மைனஸ் வில்லிங் டு பே மைனஸ் ஆக்சுவல் பே இஸ் யுவர் கன்சியூமர் சர்ப்ளஸ். அதோட ஃபார்முலா வில்லிங் டு பே மைனஸ் ஆக்சுவல் பே, அதோடைய ஃபார்முலா. அது போக டயக்ராமேட்டிக்கா வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பிரைஸ் அண்ட் தி கன்சூமர் சர்ப்ளஸ், இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அப்ப அன்லஸ் அண்ட் அன்டில் நமக்கு கன்சூமர் சர்ப்ளஸ் பத்தி தெரியாத வரைக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்கு பிரைஸுக்கும் கன்சூமர் சர்ப்ளஸ்க்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் ப்ரோ வேர்ஷன், கொஸ்டினோட ப்ரோ வேர்ஷன். சரிங்களா? அப்போ அப்படிங்கிற பட்சத்துல இந்த அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம படிச்சிட்டோம்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கொஸ்டின் செட்டர்ஸா இருந்தாலும் நம்ம ஈஸியா கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆல்வேஸ் டோன்ட் டூ த எனி ஸ்கிப் லெவல். ஆல்வேஸ் பேசிக் டு அட்வான்ஸ், அட்வான்ஸ் டு ப்ரோ. திஸ் இஸ் த ரைட் அப்ரோச். அதுவும் இந்த மாதிரி டெக்னிக்கலா கோர் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எழுதுற எக்ஸாம்ஸ்க்கு இப்படிதான் நம்ம இவாலுவேட் ஆகணும். சரிங்களா? அடுத்தது, நான் as I said earlier, 70 days is a very crucial days. இதுல கோல்டன் ரூல் ஒன்னே ஒண்ணுதான், எவ்வளவு நேரம் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளவு குவாலிட்டியா படிக்கிறோங்கிறது தான் முக்கியம். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் படிக்கிறீங்கன்னா, அது 2 செக்டார் மாடல், 3 செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல், இதுல கீன்ஸ் எதை பத்தி பேசியிருப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? குவாலிட்டி டைம், இந்த இதை மட்டும் மறந்துடாதீங்க. 70 நாள்ல நான் படிக்கிறேன், ஆஹ் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 புக்கு படிக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஒரே புக்கை ஒரு 2 3 தடவை ரிவைஸ் பண்ற மாதிரி பாத்துங்க. ஏன்னா அவ்வளவுதான் டைம் இருக்கும் நமக்கு. சரிங்களா? 7 தடவை இல்ல 10 தடவை கூட நீங்க ரிவைஸ் பண்ணலாம். ஆனா டைம் என்னமோ நமக்கு ஒரு கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கு. சரிங்களா? ஒண்ணு. ஸோ கோல்டன் ரூல் மறந்துடாதீங்க, குவான்டிட்டி அவசியம் கிடையாது, குவாலிட்டி இஸ் அ டாப் மோஸ்ட் டிசைடிங் ஃபேக்டர். அடுத்தது, why previous year questions, we have to practice many previous questions. Unfortunately economicsக்கு ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசில சில எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏடி இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், ஏடி டெக்ஸ்டைல் அண்ட் ஹேண்ட்லூம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் எஜுகேட்டர், அப்புறம் பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டியன், அப்புறம் மாஸ் ஹெல்த் இன்டர்வியூரே 2 தடவை நடந்திருக்கு இந்த பரீட்சை.
சரிங்களா? அது போக இப்ப ரீசெண்டா நடந்த ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் டிடிசிபி. சரிங்களா? அது போக உங்களுக்கு இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, எக்கனாமிஸ்ட் அட் ஏடிஜிபி ஆஃபீஸ். ஏடிஜிபி ஆஃபீஸ்ல சோஷியல் ஜஸ்டிஸ் ஏடிஜிபி ஆஃபீஸ்ல எக்கனாமிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசு வந்திருக்கும். அப்ப ரஃப்லி 1 2 3 4 5 6 7, அப்போ இன்டூ 200 போட்டாலே 1400 கொஸ்டின்ஸ் டிஎன்பிசியை நம்ம கையில கொடுத்துருக்கு வெப்சைட்ல. ஆனா சப்ஜெக்ட் டு சிலபஸ். சரிங்களா? இதுல சில பரீட்சை பிஜி ஸ்டாண்டர்டு, ஆனா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் தான். சரிங்களா? மேக்ரோ தான். நமக்கு அதனால உள்ள பேத்தாலஜியோ இல்ல உங்களுக்கு வந்து வேற ஏதோ சப்ஜெக்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்மளோட சப்ஜெக்ட் தான் உள்ள இருக்கு போகுது. சரிங்களா? அப்போ ரேஷனலா அந்த கொஸ்டின்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஒன்ட் சே தட் டோன்ட் யூஸ் இட், ப்ளீஸ் யூஸ் இட். 1400 கொஸ்டின்ஸ் நமக்கு சும்மாவா கிடைக்குது? அதே மாதிரி சார் இது ஓகே, எக்கனாமிக்ஸ்க்கு ஓகே, வாட் அபவுட் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் சாம்பிளிங் மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வருஷத்துக்கு 4 ல இருந்து 5 பரீட்சை நடக்குது. அதுல அட்வான்ஸ் லெவல்ல தான் இருக்கும் பொதுவா. அதுல பேசிக்கா இருக்கிற சாம்பிளிங் பேஸ்ட் நம்ம சிலபஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி ஒரு 10 கொஸ்டின் இருக்கும். அப்படியே அதுவே ஒரு 40 வருஷத்துக்குன்னா 40 கொஸ்டின் அப்படின்னா 5 வருஷத்துக்குன்னா அதுவே ரஃப்லி ஒரு 200 கொஸ்டின்ஸ். அதுக்கு மேல வேண்டாம். சரிங்களா? அதுக்கு மேல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு அவ்வளவுதான் கேதர் பண்ண முடியும். ஸோ இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இல்லைன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். டிஎன்பிசி வெப்சைட்ல நமக்குன்னே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு, எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஈவன் ஆர் அகாடமி இஸ் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் நியர்லி ஒரு 1000 கொஸ்டின்ஸ் அதை கம்பைல் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ பாசிபிள் வி கேன் ஷேர் இட். அடுத்தது இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ்லயும் இந்தியன் எக்கானமி வரும். சரிங்களா? அப்போ இது ஒரு ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் நமக்கு. அப்போ ஜிஎஸ்க்கு இந்தியன் எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் சரி, நம்ம கோர் சப்ஜெக்ட்டுக்கு இந்தியன் எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் சரி, கண்டிப்பா ஜிஎஸ்ல உள்ள எக்கனாமிக்ஸ் இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க எய்ம் பண்ணும். சரிங்களா? ஏன்னா நமக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1லும் இருக்கு, இது பேப்பர் 2லயும் இருக்கு. அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரே இதுல நம்ம 2 பேப்பருக்கும் படிக்க போறோம். ஒரே சப்ஜெக்டா 2 ஆங்கிளுக்கு. அப்ப என்ன பண்ணும், ஏதோ ஒரு இதுல நல்லா கரெக்டா படிச்சுட்டா போதும், அது நம்ம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? ஒண்ணு. ஸோ அதனால இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அப்ப ஜிஎஸ்லயும் இதுல ஃபுல் மார்க் எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஒரு லீவரேஜ் கிடைக்கும். சரிங்களா? ஒரு அடிஷனல். ஏன்னா படிக்க முச்சுலே இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க ஜிஎஸ்ல உள்ள இந்தியன் எக்கனாமிக்ஸ் தனியா உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம், நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. சரிங்களா? இந்தியன் எக்கனாமிக்ஸ் பேப்பர் 2ல படிக்க முச்சுல இதுக்கும் சேர்த்து படிச்சிடலாம். அது இல்லாம இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நமக்கு ஜிஎஸ் ஒரு நாள் நடக்கு, எக்கனாமிக்ஸ் ஒரு நாள் நடக்கு. அதனால நமக்கு தெரியும், ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சிடும். ஓகே, இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல இப்படிலாம் கேட்டிருக்காங்க, இப்படிலாம் படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த சுச்சுவேஷன்ஸை நமக்கு ஏற்ற மாதிரி சாதகமா மாத்திக்கிறது தான் இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது, நீங்க படிக்கிறது எல்லாத்தையுமே ஜூலை 15ஆம் தேதிக்குள்ள முடிச்சிருக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க டைம் டேபிள் போடுங்க. சரி, ஜூலை 15க்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜூலை மாசமே உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் வந்துடும். சரிங்களா? அப்போ நமக்கு ஜிஎஸும் ஸ்பெண்ட் பண்ணணும். சரிங்களா? ஜிஎஸ்லயும் ஒரு 70+ போட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்டர்வியூல உட்கார முடியும். அப்போ அப்படிங்கிற பட்சத்துல ஜிஎஸ்க்கு கொஞ்சம் எய்ம் பண்ணுங்க. 15க்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ஜூலை 15க்கு அப்புறம் ரிவிஷன் மட்டுமே ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. சார் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% பாசிபிள். இஃப் யூஆர் அன் ஏர்லி பேர்ட், காலையிலே எழுந்து படிங்க, லேட் நைட் அவுலா இருங்க, ஒரு ஒரு 60 நாள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. சரிங்களா? கொஞ்சம் கஷ்டப்பட்டா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேரே நல்லா இருக்குல்ல, ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எஸ். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு 60 days கூட்டன மேக்ஸிமம் எஃபர்ட். இட் இஸ் ஹைலி பாசிபிள். முடியாதெல்லாம் இல்லை, இட் இஸ் 100% பாசிபிள். எஃபர்ட் போடுறது மட்டும் தான் நம்ம. சரி, அடுத்த வருஷம் இதே நேரத்துல ஏடியா இருப்பீங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம உட்காந்து 60 நாள் லைஃப் சேஞ்சிங் டேஸ். அதனால நோ சோஷியல் மீடியா, நோ மூவி டைம், நோ ட்ரிப்பிங், நோ வேஸ்ட் ஆஃப் டைம். இதை மட்டும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா 100% இட் இஸ் பாசிபிள். சரிங்களா? ஆஸ் ஐ சைட் 15க்கு அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி டாபிக். சரிங்களா? டாபிக்கை படிக்க முச்சுல ஆஸ் ஐ செட் earlier, குவாலிட்டி தான் முக்கியம், குவான்டிட்டி தேவையே கிடையாது. சரிங்களா? எந்த டாபிக் ஒரு சின்ன மெஷர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சின்னு எடுத்தீங்கன்னா, மீன் மீடியன் ஒன்று தானே அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்லாம் விட்டுறாதீங்க. மீடியன்ல அது என்ன, ஒகிவ்னா என்ன, why it is, what is the connection between ogive and ogive அண்ட் மீடியனுக்கும் என்ன சம்பந்தம், ஹிஸ்டோகிராமுக்கு என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத கொஞ்சம்
டீட்டெயிலா பாருங்க சரிங்களா. வாட் இஸ் அ கனெக்ஷன், வாட் இஸ் அ ஃபார்முலா அப்படிங்கிறத சரிங்களா. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் படிச்சா டாப் டு பாட்டம் தரோவா படிச்சிருக்கு சரிங்களா. அதனால தான் சொன்னேன் சிலபஸ் நல்லா கோ த்ரூ பண்ண முடிச்சுல நமக்கு தெரியும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் அடுத்தது நம்ம அதான் சொல்ல போறேன், எந்தெந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் எதை படிக்கணுங்கிறத இப்ப சொல்லிருப்போம். இம்பார்ட்டன்ட் டாபிக் டு ஸ்டார்ட் ஸ்டடி. 10 யூனிட்டுக்கும் ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும், எதை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி முடிச்சிருக்கணுங்கிறத அந்த ஓரியன்டேஷனோட மெயின் இது. அதுக்கு முன்னாடி இதை எப்படி அப்ரோச் பண்ண போறோங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ அந்த அதுதான் இப்போ we are going to make a complete மைக்ரோஸ்கோபிக் வியூ ஆன். இப்போ இவ்வளவு பெரிய சிலபஸ் இருக்கு சார், இதுல நான் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நமக்கு கொஸ்டின்ஸ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு இது இஃப் யூ ஹேவிங் பென் அண்ட் பேப்பர் நியர் பை ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அதர்வைஸ் இந்த இந்த வீடியோ யூடியூப்ல ரோல் அவுட் ஆகும், அப்போ நீங்க பாத்துக்கலாம். பட் ஸ்டில் ஒவ்வொரு டாபிக்லயும் என்ன படிக்கணுங்கிறத சொல்லி சரிங்களா. இப்ப தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கார்டினல் அப்ரோச், அதோடைய அசம்ஷன்ஸ் அண்ட் அது சம்பந்தப்பட்ட லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, லா ஆஃப் ஈக்யூ மார்ஜினல் யூட்டிலிட்டி இது படிச்சிருக்கணும். ஆர்டினல் அப்ரோச், இன்டிஃபரன்ஸ் கர்வ் கண்டிப்பா படிச்சிருக்கணும். அதுல ப்ராப்பர்ட்டிஸ் நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். இன்டிஃபரன்ஸ் கர்வ் எக்கனாமிக்ஸ்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? 1881ல எட்ஜ்வர்த் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இந்த மாதிரி ஃபேக்சுவலா படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா. அதை படிக்க முடிச்சல. அதே மாதிரி ரிவல் ப்ரிஃபரன்ஸ் தியரி, பால் ஆண்டனி சாமுல்சன் இவர் என்ன சொன்னாருன்னு சொல்லி, இது கன்சியூமர் பிஹேவியர்ல இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். அப்புறம் தியரி ஆஃப் ப்ரொடக்ஷன்ல லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல், லாங் ரன் அப்ரோச், லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனேட், ஷார்ட் ரன் அப்ரோச். இதுல எப்போ கன்சியூமர் ப்ரொடியூசர் இக்லிபிரியம் ஆவாரு, இதுல எதுல ப்ரொடியூசர் இக்லிபிரியம் ஆவாரு. அப்போ இதுல வந்து செகண்ட் ஸ்டேஜ் கான்ஸ்டன்ட், இதுலயும் செகண்ட் ஸ்டேஜ் ஆனா டிக்ரீசிங். இதுக்குள்ள டிஃபரன்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. எதுல வந்து கன்சியூமர் வந்து இதுல எதன் அடிப்படையில இது இயங்குது, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் எதன் அடிப்படையில இயங்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காஸ்ட் அனாலிசிஸ், காஸ்ட் அனாலிசிஸ்ல வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட், அந்த காஸ்ட் கவோடைய ஷேப், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா எந்த ஷேப் எடுக்கும் சரிங்களா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினல் காஸ்ட்டுக்கும் ஆவரேஜ் காஸ்ட்டுக்கும் எது தொடர்பினை உண்டா, ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன, வேரியபிள் காஸ்ட்னா என்ன, சன் காஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி காஸ்டோடைய இது கண்டிப்பா படிக்க முடியல. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டையும் சேர்த்து படிச்சுக்கணும், நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லி. அது போக வேற உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பர்ஃபெக்ட் காம்படிஷனா அதோடைய கேரக்டர், இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா அதுல உங்களுக்கு டியோபோலி வந்துடும், மோனோபோலி வந்துடும், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் வந்துடும், ஆலிகோபோலி வந்துடும். இப்போ ஆலிகோபோலியை படிக்க போறீங்கன்னா ஆலிகோபோலியில கொலிசிவ் அண்ட் நான் கொலிசிவ்னு ரெண்டா பிரியும். அதுல பியோர் ஆலிகோபோலினா என்ன, டிஃபரன்ஷியேட்டட் ஆலிகோபோலினா என்ன, கார்டல்னா என்ன, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கிங்டு டிமாண்ட் கவர் சொன்னது யாரு. இந்த மாதிரி சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக்கா அந்தந்த டாபிக்ல இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட், இதுல தான் கேட்பாங்க. அப்ப இதை ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ், வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான், ரொம்ப ஒன்றும் நம்ம இது பண்ண வேண்டாம். ஒரு 4 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், இதுல இருந்து 4 ல இருந்து 5 கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் ஆர்த்தர் சிசில் பீகுல் ஆரம்பிச்சு ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி தியரம், அவருக்கு இதை ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி தியரம் எந்த தியரியில சொன்னாருங்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சம் ஃபேக்சுவலா சரி. நமக்கு டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனாலிட்டிக்கலாவும் அப்ளிகேஷன் ஓரியன்டாலாம் கேட்க மாட்டாங்க, ஃபேக்சுவலா தான் கேட்பாங்க. ஸோ படிக்கிறத நம்ம ஃபேக்சுவலா படிச்சுக்கணும் சரிங்களா. இம்பாசிபிலிட்டி தியரம்னா என்ன, 5 கிரைட்டீரியால அது இம்பாசிபிள் சொல்றாரு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். இன்கம் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட், கிஃப்ட் அண்ட் குட்ஸ்னா என்ன சரிங்களா, வெப்லான் குட்ஸ்னா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட்னா என்ன, பிரைஸ் எஃபெக்ட்னா என்ன, இன்கம் எஃபெக்ட்னா என்ன, அப்புறம் கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன, சப்ஸ்டிடியூஷன் குட்ஸுக்கு கிராஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் எப்படி இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி காம்ப்ளிமெண்டரி குட்ஸுக்கு கிராஸ் எலாசிட்டி டிமாண்ட் எப்படி இருக்கும், எதுக்கு பாசிட்டிவா இருக்கும் எது நெகட்டிவா இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி சிஸ்டமேட்டிக்கா இம்பார்ட்டன்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கா கிளாரிட்டி கிடைச்சிடும். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 இது வரும். ஃப்ரம் வேர் ஹேவ் டு ஸ்டார்ட் மை ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் வரும். அப்போ இதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதே மாதிரி மேக்ரோ சொல்லவே வேண்டாம். கண்டிப்பா நேஷனல் இன்கம் அக்கௌண்டிங்ல இருந்து 2 கொஸ்டின், நேஷனல் இன்கம் காம்பனன்ட் கான்செப்ட்ல இருந்தே 2 வரும் உங்களுக்கு. என்என்பிஎட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன, என்என்பிஎட் மார்க்கெட் பிரைஸ்னா என்ன சரிங்களா, வாட் இஸ் மீன் பை டிஸ்போசபிள் இன்கம், இதெல்லாம் ஃபார்முலா வைஸும் தெரிஞ்சிருக்கணும், டெஃபினிஷன் வைஸும் தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி சேல்ஸ் ஆஃப் மார்க்கெட்னா வெறும் சப்ளை கிரியேட்ஸ் ஓன் டிமாண்ட் மட்டும் படிக்க கூடாது, அதோடைய அசம்ஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும்.
சரிங்களா? ஏன்னா இது அசம்ஷன்ஸ் தெரிஞ்சாதான் கீன்ஸ் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அப்போ கெய்னிஷியன் தியரியா நமக்கு புரியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கெய்னிஷியன் தியரி புரியாது. சரிங்களா? அப்போ சேல்ஸ் லா ஆஃப் மார்க்கெட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அப்போ கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு அப்சல்யூட் இன்கம் ஹைபோதேசிஸ் சொன்னது யார், ரிலேட்டிவ் இன்கம் ஹைபோதேசிஸ், இந்த 4 இன்கம் ஹைபோதேசிஸும் குரோனாலஜிக்கல் வைஸ் தெரிஞ்சு வச்சிருக்கோம். சரிங்களா? மல்டிப்ளையரா மல்டிப்ளையரோட ஃபார்முலா, ஆக்சிலரேட்டரா ஆக்சிலரேட்டரோட ஃபார்முலா, அதோட டெஃபினிஷன். இன்ஃபிளேஷன்ல டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன், லைக் வாட் இஸ் மீன் பை டிமாண்ட் புல், காஸ்ட் புஷ். சரிங்களா? அப்புறம் ஸ்பொராடிக்னா என்ன? சரிங்களா? இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் டைப், அப்புறம் க்ரீப்பிங் இன்ஃபிளேஷன், வாக்கிங் இன்ஃபிளேஷன், கேலப்பிங் இன்ஃபிளேஷன், ரன்னிங் இன்ஃபிளேஷன், ஹைப்பர் இன்ஃபிளேஷன். அது என்ன ரேட்ல இருந்தா அதை ஹைப்பர் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். க்ரீப்பிங் இன்ஃபிளேஷனோட ரேஞ்ச் என்ன, 2 to 6%, 2 to 4%, தெளிவா இருக்கணும். இன்ஃபிளேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆனா டீஃபிளேஷன். அப்புறம் ட்ரேடு சைக்கிள், சன்ஸ்பாட் தியரியில ஆரம்பிச்சு, சரிங்களா, நிக்கோலஸ் கால்டருடைய நான் லீனியர் ட்ரேட் சைக்கிள் வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நேம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நேம் யார் யார் எந்த தியரியை சொன்னா, ஏன்னா நமக்கு உள்ள உட்காந்து டிஸ்கிரிப்டிவா எழுத போறது கிடையாது. அந்த தியரியில எது இம்பார்ட்டன்ட் ஆனது. சரிங்களா? சூப்பர் மல்டிப்ளையர் பேஸ் பண்ணி இயங்குற ட்ரேட் சைக்கிள் எது, சாமுல்சனோட இது, இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும். முடிஞ்சா எந்த ஆண்டு இந்த பிசினஸ் சைக்கிள் தான் அவங்க ப்ரமோட் பண்ணாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மாதிரி மானிட்டரி எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே புரிஞ்சிடும். சரிங்களா? எங்க நீங்க எஃபர்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த எம்பி இஸ் ஈக்குவல் டு பிடி அப்படின்னு சொல்லி இர்வின் ஃபிஷருடைய ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அவர் எந்த புக்ல சொன்னாரு, பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி அப்படிங்கிறதுல 1921 இருந்து பேசியிருப்பாரு. அதுல இருந்து நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு, சரிங்களா, ஃப்ரீட்மேனோடையது, கீன்ஸோடையது, சரிங்களா, ஆல்ஃபர்ட் மார்ஷலோடையது, சரிங்களா, கேசிக்கல் டு கேபிஒய் அப்படிம்பாங்க. சரிங்களா? டிமாண்ட் ஃபார் மணி ஈக்குவல் டு கேபிஒய். இது யாரோட இது, ஆல்ஃபர்ட் மார்ஷல். இந்த மாதிரி ஃபார்முலா ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இங்கெல்லாம் பேசிக்கா நமக்கு குழப்புற மாதிரி ஃபார்முலா கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுல உங்களுக்கு 4 ஃபார்முலா வரும். ராபர்ட்சன், சரிங்களா, ஆல்ஃபர்ட் மார்ஷல், ஆர்தர் சிசில் பிகு அண்ட் ஜான் மெனார்ட் கீன்ஸ், இவங்களோட இது இருக்கும். சரிங்களா? ஸோ இது பார்த்துக்கிடணும். அதே மாதிரி டிமாண்ட் ஃபார் மணி அப்படிங்கிற பட்சத்துல லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தியரி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் நிச்சயமாக கேட்பாங்க. சரிங்களா? அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், சரிங்களா, ட்ரெஷரி பில்ஸ்னா என்ன, சரிங்களா, எந்த ஆண்டு இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டுச்சு, வாட் இஸ் தேர் டேனியர், 91 days, 182 days, 364 days அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் கேபிட்டல் மார்க்கெட்டு, செபியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் என்ன, ஐபிஓனா என்ன, எஃபிஓனா என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய டூல்ஸ் என்ன, கேபிட்டல் மார்க்கெட்டோடதையும் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தான். சரி, ஐம் ஜஸ்ட் டூயிங் தி இன்டெப்த் வியூ. இந்த டாபிக்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான் தெரியணும். ஏன்னா திருப்பி திருப்பி அதை ரிவைஸ் பண்ணணும். அதே மாதிரி பப்ளிக் ஃபினான்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடிச்சுல இதை டச் பண்ணாம பப்ளிக் ஃபினான்ஸ் படிக்கவே கூடாது. இதுதான் பேசிக். அப்புறம் அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுவும் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் வரும் சார். ப்ரொக்ரஸிவ் டாக்ஸ்னா என்ன, ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ்னா என்ன, ரெக்ரஸிவ்னா என்ன, டிக்ரெசிவ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வித் டயக்ராமேட்டிக்கோட வித் டெஃபினிஷன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கரெக்டா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. இது மாதிரி டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் கொடுக்கும் போதுல இன்கிரிமெண்டல் பட்ஜெட், ஜீரோ பேஸ் பட்ஜெட், சரிங்களா, அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பட்ஜெட், ஜெண்டர் பட்ஜெட்டிங், அவுட்கம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி இருக்குது கிளாசிபிகேஷன்ஸ். அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வாட் ஆர் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசிக்கல் பாலிசி, பிசிக்கல் பாலிசியோட டைப் என்ன, பில்ட் இன் ஸ்டெபிலைசேஷன் பிசிக்கல் பாலிசினா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா கொஸ்டின் செட் பண்ண போறவரு நம்ம ஒரு ப்ரொஃபசர். அப்போ ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா தே வில் ஆஸ்க் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா தான் செட் பண்ணுவாங்க. சரிங்களா? கொஸ்டின் டஃப்னு சொல்ல மாட்டேன், ஸ்டாண்டர்டா இருக்கும். அதே மாதிரி ரிடம்ஷன் ஆஃப் பப்ளிக் டெட். சரிங்களா? ரிடம்ஷன் ஆஃப் பப்ளிக் டெட்ல ஆக்சுவல் ரீபேமெண்ட்னா என்ன, அதுல சிங்கிங் ஃபண்ட்னா என்ன, சரிங்களா, அதுல வந்து கேபிட்டல் லெவினா என்ன, அது போக வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் என்ன, ரெப்யூடியேஷன்னா என்ன, ரீஃபண்டிங்னா என்ன, சரிங்களா, அந்த மாதிரி உங்களே கேட்பாங்க. சரிங்களா? டெர்மினல் ஆனிட்டினா என்ன, இப்படி ஸ்பெசிஃபிக்கா எப்படி கவர்மெண்ட் வந்து டெப்டை மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆரம்பிச்சுல தயவு செஞ்சு இந்த 3 தியரியும் படிச்சிருங்க. அடல் வேக்னஸ் லா ஆஃப் இன்க்ரீசிங் ஸ்டேட் ஆக்டிவிட்டி, வைஸ்மேன் பீகாக், அதே மாதிரி காலின் கிளார்க்கோடைய தியரி. இதுதான். அதுக்கப்புறம் கேனான் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ். இப்போ ஆடம் ஸ்மித் வந்து ஒரு 4 கேனான் சொல்லியிருப்பாங்க.
ஈக்குவாலிட்டி, சர்டனிட்டி, economy அண்ட் கன்வீனியன்ஸ். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கேனான் உண்டு. சரிங்களா, ஃபின்லே சராஸ் சொல்லியிருப்பாங்க. பெனிஃபிட், எக்கானமி, சாங்ஷன், சர்ப்ளஸ், பிஎஸ்எஸ், இந்த மாதிரி 4 கேனானும், ரெண்டுல உள்ள 4 கேனானும் தெளிவா படிச்சிருக்கணும். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ற மாதிரி. அண்ட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங் யூனிட். சரிங்களா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்ன, கரண்ட் அக்கௌண்ட்னா என்ன, கரண்ட் அக்கௌண்ட்ல என்ன வரும், கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன வரும், அஃபிஷியல் ரிசர்வ் அக்கௌண்ட்ல எஸ்டிஆர் வருமா வராதா, எஸ்டிஆர் எந்த ஆண்டு வந்துச்சு, வாட் இஸ் மீன் பை ட்ரிஃபின் டைலமா, எதுக்காக எஸ்டிஆர் வந்துச்சு, அதுல என்ன பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் இருக்கு, அதுல எந்த பாஸ்கெட்டுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கும், எந்த கரன்சிக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி, எந்த இதுக்கு வெயிட்டேஜ் குறைவு. சரிங்களா, அப்படிங்கிறது. அது போக அன்டாக்னா என்ன, ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் அன்டாக், ராகுல் பர்வேஷ், வை ஹி இஸ் கன்சிடர்ஸ் த ஃபாதர் ஆஃப் அன்டாக்ட். சரிங்களா, அப்புறம் ட்வின் பேபிஸ், ஐபிஆர்டி அண்ட் ஐஎம்எஃப், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் தெளிவா படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 யூனிட்ல இருந்து 20 கொஸ்டின் வச்சாலும் 100 கொஸ்டின்ஸ் வருதுன்னா எய்ம் ஃபார் 80 to 85 கொஸ்டின்ஸ். அசால்ட் அடிச்சு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா 80 to 85 இஸ் 100% பாசிபிள். சரிங்களா, உண்மை. அப்படியே ஸ்லோலி கொஞ்சம் அப்படியே இன்டெப்தா உட்காந்து இது கோர் எக்கனாமிக்ஸ். சரிங்களா, இதெல்லாமே கோர் எக்கனாமிக்ஸ். இப்போ நம்ம ஸ்லோலி அடுத்தது என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, we are slowly inching into the என்ன சொல்றது, ஒரு ஓஷன். இது ஒரு கடல். சரிங்களா, இந்தியன் எக்கனாமிக்ஸ் எல்லாம் நீங்க மைக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் டெய்லி இந்தியன் எக்கனாமிக்ஸ் படிக்கணும். மேக்ரோ படிச்சாலும் டெய்லி ஒரு ½ ஆச்சு இந்தியன் எக்கனாமிக்ஸ் படிச்சு விடணும். சரிங்களா, ஏன்னா நிஜமாவே சொல்றேன், மைக்ரோ எக்கனாமிக்ஸ்க்கு அப்புறம் அதிக அதிக வெயிட்டேஜ் தரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு பொட்டன்ஷியலான ஒரு சப்ஜெக்ட் இந்தியன் எக்கனாமிக்ஸ் தான். எவ்வளவு படிச்சாலும் படிக்காத மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். சரிங்களா, ஆனா நமக்கு லக்கிலி என்னன்னா, நீங்க ஜிஎஸ்க்கு டிஎன்பிசி எல்லாம் மத்த இதுக்கு படிச்சதுனால இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை அப்படியே நம்ம அட்வான்டேஜா மாத்திக்கிட வேண்டியதுதான். சரிங்களா, கண்டிப்பா இந்தியன் எக்கனாமிக்ஸ் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சரிங்களா, அதனால நான் இது நமக்கு ஈஸின்னு தான் சொல்லுவேன். நான் மத்த மேஜர் உள்ளவங்களுக்கு வேணா இது சேலஞ்சிங்கா இருக்கு, இது நமக்கு இது ஒரு பார்ட் அண்ட் பார்சல் தான். ஆனா நான் என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சொல்லுவேன்னா, டெய்லி ஒரு ½ ஆச்சு இந்தியன் எக்கனாமிக்ஸ் பார்த்துப்போம். சும்மா ஏதோ ஒரு சின்ன கான்செப்ட் எடுங்க. லேண்ட் ரிஃபார்ம்னா என்ன, ஜமீன்தாரி சிஸ்டம்னா என்ன, மஹல்வாரி சிஸ்டம்னா என்ன, ரைத்வாரினா என்ன, அதுல ஜமீன்தாரி சிஸ்டம்ல ஒரு ஒரு ஜமீன்தாரி எவ்வளவு எடுத்துக்கணும், 1/11 எடுத்துக்கலாம். சரிங்களா, 10/11 கொடுத்துடணும். இந்த மாதிரி ஜென்ரலா ரீட் பண்ணுங்க, ஒரு ½ சரிங்களா. எஸ், அடுத்தது இந்த போஸ்டுக்கே ஏத்த யூனிட்ஸ். சரிங்களா, we are going to be an assistant director in ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த யூனிட்டுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்தே ஆகணும். சரிங்களா, ஏன்னா நல்ல தியரியில படிச்சுட்டு இதை மிஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதுல இருந்து 40 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மினிமம் 40, நான் எதிர்பார்க்கறது மினிமம் 40 to 45 கொஸ்டின்ஸ். இதுல ஒரு டாபிக்கும் விட்டுறக்கூடாது சார். ஃபார்முலா ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், இதுல ஏதோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னு சொல்றாங்க, டி டெஸ்ட்ங்கிறாங்க, எஃப் டெஸ்ட்ங்கிறாங்க, கை ஸ்கொயருங்கிறாங்க. பயப்படவே பயப்படாதீங்க, எல்லாம் ஈஸி தான், பேசிக்கா தான் கேட்பாங்க. சரிங்களா, அது எப்படியா என்ன கேட்பாங்க, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன, ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டஃப்னஸ் இது வேணா கேட்கலாம். பேராமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன, நான் பேராமெட்ரிக் டெஸ்ட்னா என்ன. அதுமாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உங்களுக்கு நமக்கு கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. இப்போ பாருங்க, இதுலலாம் ரூட் எடுக்க வேண்டியிருக்கும். சரிங்களா, இதுலலாம் ரூட் எடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு கண்டிப்பா இது கேட்க மாட்டாங்க. ஜியாமெட்ரிக் மீன் தான் மேக்ஸிமம் சம்ம சால்வ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா, மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன்ல ரேஞ்ச்னா என்ன, குவார்டைல் டிவியேஷன் என்ன, மீன் டிவியேஷன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை எதுக்காக சம் ஆஃப் ரூட் ஸ்கொயர் மீன்ங்கிறாங்க, கால் பியர்சன் எந்த ஆண்டு அதை கண்டுபிடிச்சாரு. சரிங்களா, அந்த மாதிரி பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதோடைய கரஸ்பாண்டிங் ரிலேட்டிவ் மெஷர்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்டூ 100. இந்த ஃபார்முலாவை தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா பொட்டன்ஷியல் கொஸ்டின் ஃபார் தி எக்ஸாம். சரிங்களா, எஸ். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் மெஷர் என்னெல்லாம் வரும், ரேஞ்சு. அப்போ இதோடைய ரிலேட்டிவ் மெஷர் என்ன, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சு. ரேஞ்சோட ஃபார்முலா லார்ஜஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல, எல்எஸ் மைனஸ் என் டிவைட் பை எல் பிளஸ் எஸ், எல் மைனஸ் எஸ் டிவைட் பை எல் பிளஸ் எஸ். இது கோஎஃபிஷியன்ட். அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். அப்சல்யூட் மெஷருக்கு ஃபார்முலா இருக்கும், ரிலேட்டிவ் மெஷருக்கு ஃபார்முலா இருக்கும், அது பார்த்துக்கணும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் கார்லேஷன் அப்படிங்கிற பட்சத்துல ரேங்க் கார்லேஷன் என்ன,
சரிங்களா? கன்கரண்ட் டீவியேஷன் மெத்தட்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸ்கூல் புக்கு போதும். அப்போ அட்வான்ஸ்டா நீங்க ரெஃபர் பண்றது தான் எஸ்பி குப்தா புக்கை ஃபாலோ பண்ணுங்க. தெரிஞ்சு அதுவே எனக்கு தெரிஞ்சு பேசிக்கு அதை படிச்சாலே போதும் தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. ஃபர்தரா சொல்லணும்னா சாம்பிளிங், இந்த யூனிட்ல ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாம்பிளிங் தான். ஸ்னோபால் சாம்பிளிங்னா என்ன, கிளஸ்டர் சாம்பிளிங்னா என்ன, மல்டி ஸ்டேட் சாம்பிளிங்னா என்ன, சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா என்ன, ஜட்மெண்டல் சாம்பிளிங்னா என்ன, கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னா என்ன, எது எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இதுலலாம் மிஸ் பண்ணிடவே விடாது. ஏன்னா இந்த யூனிட்ல மத்ததெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது கை ஸ்கொயர். கை ஸ்கொயர்ல இன்னொரு மெஷர். இதை உட்காந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு டக்குன்னு என்ன பண்ணிடணும், நம்ம சாம்பிளிங் மெத்தட்ஸை தரவா படிச்சிடணும். அப்புறம் டி டெஸ்ட். சரிங்களா? இந்த இது இருக்கு பாருங்க, சிங்கிள் வேரியன்ஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ, இதெல்லாம் எஃப் டெஸ்டா தான் இப்படி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் சிங்கிள் மீன் டி டெஸ்ட், இந்த மாதிரி நான் பேராமெட்ரிக் பேராமெட்ரிக் டெஸ்ட்லாம் பார்த்து அந்த புது யூனிட் என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எத்திக்ஸ் அண்ட் ரிசர்ச். சிஆர் கோத்தாரி இஸ் மோர் தேன் எனஃப். தாண்டி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்ல போச்சுல, உங்களுக்கு அப்ளைட் ரிசர்ச்னா என்ன, ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்ன, ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் என்ன, எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச்னா என்ன. சரிங்களா? இது நமக்கு பிஜிலாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ரிசர்ச் மெத்தடாலஜின்னு ஒரு பேப்பர் படிச்சிருந்திருப்பீங்க. அதுல நிச்சயமாக இந்த டாபிக்கை கவர் பண்ணாம நம்ம படிச்சிருக்க மாட்டோம். அப்போ அப்படிங்கிற பட்சத்துல டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், அப்புறம் ரிசர்ச் டிசைன், என்ன ஃப்ளோல போகும் ரிசர்ச் அப்படிங்கறத பாத்துக்கோங்க. பேசிக்ஸ் இன் கம்ப்யூட்டர், இது வந்து பாத்தீங்கன்னா அகெயின் ரிசர்ச் ஓரியன்டாவும் கேட்கலாம், இல்ல பேசிக்காவும் கேட்கலாம். ரேம் என்ன ரோம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்சிமம் பேட்டர்ன் இருக்க போகுது. சரிங்களா? மேக்சிமம் இதுதான். இப்போ நம்ம இந்த இதெல்லாம் தரவு ஆனதுக்கு அப்புறம் டெய்லி டெஸ்ட் எடுத்தே ஆகணும். சரிங்களா? அது வேற வாய்ப்பே கிடையாது. யூ ஹாவ் டு பிராக்டிஸ் மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின். சரி, எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ 1000 கொஸ்டின், 2000 கொஸ்டின், 3000 கொஸ்டின் கூட ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு தனியா மார்க் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. நம்மளோட டைம் டேபிள்லே மார்க் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒதுக்கி வச்சுக்கிட வேண்டியதான். அதுவும் இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வரையா, அதனால யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் மோர். சரிங்களா? அப்பதான், ஏன்னா நம்ம அங்க போயிட்டு வந்து ஓஎம்ஆர்லயாச்சும் ஒன்ஸ் ஷேட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது, நம்ம போய் ஆப்ஷனை மாத்திக்கிடலாம். ஸோ சீக்கிரம் முடிச்சிட்டோம்னு சொல்லி மறுபடியும் அந்த கொஸ்டின் பார்க்கும்போதுல வேற கொஸ்டின், வேற அதே கொஸ்டினுக்கு வேற ஆன்சர், கரெக்ட் ஆன்சரா தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின்ல டைலமா வராம ஏயா பியா இந்த சியா டியா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்ஸ் வராம இருக்கணும்னா ட்ரை டு டேக் மோர் நம்பர் ஆஃப் டெஸ்ட் ஆஸ் மச் as பாசிபிள். எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் எடுக்கணுமோ அவ்வளோ எவ்வளோ டெஸ்ட் எடுங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ் மோர். அண்ட் இது மட்டும் சிஸ்டமேட்டிக்கா நீங்க இந்த ஒரு அடுத்த ஒரு 60 டேஸ்க்கு பண்ணுனீங்கன்னா, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குனா டிசிப்ளின் தான் முக்கியம். ஸோ நம்ம கண்டிப்பா டிசிப்ளின்டா இருக்கிறனால தான், ஈவன் தோ இட்ஸ் அ வீக்கெண்ட், யூ ஆல் ஸ்கிப்ட் யுவர் பர்சனல் ஒர்க்ஸ் அண்ட் யூ ஆர் ஜாயின்ட் ஹியர். சரிங்களா? அப்ப கண்டிப்பா இதுலயே உங்க டிசிப்ளினோட இது எவ்வளவு பேஷனேட்டா இருக்கீங்க அந்த பரீட்சைக்குங்கிறது தெரியுது. ஸோ வாட் வி ஹேவ் டு டு இஸ் வி ஹேவ் டு ப்ரிப்பேர், அவ்வளவுதான். சரிங்களா? இது மட்டும்தான் நம்ம பண்ண போறது. இது வேற யாருக்கும் இல்லை, நமக்காக நம்ம பண்ண போறது. லெவல் 22ல தமிழ்நாடு அரசு ஜீப்ல ஜாலியா போகணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆர் திங். ஸோ வித் திஸ் வி கேன் திஸ் ஒன் டே ஒரு ஆஃப் 1 hour orientation is almost done. Tested. I'm going to open this session. So those who are having any doubts and queries, you can always ask. Yes, I have unmuted the session, so you can always unmute yourself and you can post your question if you have any doubts or no doubts. You can tell about your feedback and like, did you learn something new? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? சார் ஃபர்ஸ்ட் எனக்கு ஐடியாவே இல்லை, வந்து இப்போ அட்லீஸ்ட் ஐ ஹேவ் சம்திங் டு ஸ்டார்ட். எப்படி பிகின் பண்ணணும்னாச்சு எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருந்துச்சு. கேன் or else you can ask any questions. சரி, இந்த எஸ் சார். Or else, if you find it very difficult to ask any questions, you can mute it, you can type it in a comment box, chat box. I can take your questions. No problem. Hello, sir. Sir, tell me, Silvakumar, sir. Okay, Karthik, when can we get material for economic subjects? As are almost done, sir. Your material work is almost over. Since you asked about the material part, I would like to share how our material has came and how our question bank is there. Since you are asked, almost in that final regular, sir, 1 or 2 days we will finalize on everything. So I would like to show how your
mute பண்ணிக்கோங்க சார். ஐ வில் டேக் யுவர் கொஸ்டின் சார். எஸ், கொஞ்சம் mute பண்ணிக்கோங்க. தமிழ்ல கொடுக்க முடியுமா சார்? Sir, no way, sir. We have a very high time, sir. Very short time to work, sir. Actually, இதுவே வந்து our team is working day and night for this. தமிழ்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஆசை தான் சார். பட் அன்பார்ச்சுனேட்லி we have find it quite challenging, sir. And மெட்டீரியல் பார்ட் இதுவே வந்து we took it a very சேலஞ்சிங் பார்ட்டா தான் எடுத்து, ஏன்னா உங்களுக்கு சிலபஸே எங்களுக்கு 15 நாள் முன்னாடி தான் தெரிஞ்சது. இப்படிதான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சிருக்கோம். மெட்டீரியல் பார்ட் ஹஸ் பீன் ஆல்மோஸ்ட் டன் அண்ட் டஸ்டட். ஸோ இன்னும் பிரிண்டிங் ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வந்து வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ் முதற்கொண்டு எங்க எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஓகே, வெல்ஃபேர் எக்கனாமிக்ஸ்ல ஆரோஸ் இம்பாசிபிலிட்டி, டைம் லைன், இப்படிதான் உங்களுடைய மெட்டீரியல் இருக்கும். இட் இஸ் இன் ஃபைனல் டே இப்படிதான் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதை தாண்டி எதுவும் கேட்க போறது இல்லை, ஏன்னா இது பேஸ் புக்கை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இது எல்லாமே இங்கே கவர் ஆயிரும். இது வந்து லோனபிள் ஃபண்ட் தியரி, இது எல்லாமே இது ரா ஃபைல்னால உங்களுக்கு எப்படி இருக்குது. அது போக மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வி ஹவ் கெப்ட் மோர் தென் 400-500 கொஸ்டின்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டுமே. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட் வித் பேஸ்லி பியூர்லி பேஸ்ட் ஆன் யுவர் syllabus, strictly adhere to the syllabus. So we're working on it. Probably we are expecting this will be materialistic uh, materialistic in another 2 to 3 days, sir. We are working in a day and night. Our team is actually putting a maximum effort on to make it in a black and white. Printing process is going on. So printing almost first set of the work பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. So we are in a high time. So ரொம்ப டிலே பண்ண, ஏன்னா நமக்கு குறைஞ்ச டைம் தான் இருக்குது, உங்களுக்கு படிக்கிறதுக்கான ரொம்ப வேஸ்ட் பண்ணாம இந்த வீக் உள்ள யூ கேன் எதிர்பார்க்கலாம் சார். எல்லா யூனிட்டுக்கும் கொஸ்டின் பேங்க், ஆல் தி யூனிட்ஸ் வி ஹவ் கெப்ட். 10 யூனிட்டுக்கும் ஒரு ஒரு மினிமம் ஒரு 2000, மினிமம் ஒரு ஒரு 200 to 300. மைக்ரோ மேக்ரோக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்கோம். 300 அபோவ் இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால 5 யூனிட்ஸ்க்கு வி ஹவ் கெப்ட் as much as possible. லாஸ்ட் 5 யூனிட்ஸ்க்கு ரொம்ப கொடுக்கலன்னு கேட்டீங்கன்னா இல்ல, வி ஹவ் கெப்ட் இட் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 2500 to 3000 கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது. எஸ், எனி அதர் கொஸ்டின்ஸ்? சார் புக் சார். சார், இப்போ வந்து எனக்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ வந்து உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்குறேன்னா தமிழ்ல இருக்குமா இல்லை இருக்குமா சார்? சார் பியூர்லி இட் இஸ் இங்கிலீஷ்ல தான் சார் இருக்கும். பியூர்லி இங்கிலீஷ் மீடியம் தான் சார். தமிழ்ல நமக்கு ரைட் டிரான்ஸ்லேட்டர்ஸ் கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒர்க் நிறைய எடுக்க வேண்டும், நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. இப்போ பரீட்சை அக்டோபர் ஆர் நவம்பர்னா நம்ம ஒர்க் பண்ணலாம், நல்ல செப்பரேட் டீம் போட்டு. பட் வி ஆர் லிமிட்டிங். மெட்டீரியல் வாங்கினா போதுமா, கொஸ்டின் பேங்க் வந்துருமா? எஸ், செட்டா தான் சார் வரும் உங்களுக்கு. பார்ட் 1ல மொதல் 5 யூனிட், பார்ட் 2ல அடுத்த 5 யூனிட், அப்புறம் கொஸ்டின் பேங்க் மூணுமே சேர்த்து தான் சார் உங்களுக்கு வரும். மெட்டீரியல் சொல்லும் போதுல இன்க்ளூடிங் கொஸ்டின் பேங்கோட தான் சார் வரும் உங்களுக்கு. முழுக்க முழுக்க கொஸ்டின் பேங்க்கும் சேர்த்தா இருக்கும், அதோட சேர்த்தா வரும் உங்களுக்கு. 3 புக்கும் சேர்த்தா வரும், பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் இது உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சார் நான் ஸோ வந்து தமிழ் படிச்சிட்டேன் சார். இப்போ என்ன சார் செஞ்சுக்கிறது உங்ககிட்ட மெட்டீரியல் வாங்க? சார் சார் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் யுவர் தமிழ் மீடியம், நான் உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ கேன் சஜஸ்ட் ஒன் திங். என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதாச்சும் நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல யூனிவர்சிட்டி, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மனோன்மணி சுந்தரனார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல அவங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறவங்க தமிழ் மீடியம்ல நோட்ஸ் போட்டிருப்பாங்களா சார், அதை நீங்க கலெக்ட் பண்ணி ரீட் பண்ணலாம் சார். மேம் கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் கான்டாக்ட் அகாடமி, தே வில் ஹெல்ப் யூ அவுட் மேம். கொஸ்டின் பேங்க் மட்டும் வழக்கமாக அது பண்டில் பேக்காக தான் வரும், தனியாக செப்பரேட்டா விற்கிறது இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் ஒன்லி ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் இன் கொஸ்டின் பேங்க் மட்டும் போதுனாலும் யூ கேன் கெட் இட், நோ இஷ்யூஸ். சார் குட் மார்னிங் சார். குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் மேம், வெரி குட் ஈவினிங் மேம். இப்போ டெய்லி பேசிஸ்ல நீங்க ஈவினிங் ஏதாவது கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவீங்களா? Yes ma'am, we are planning to conduct the classes by 7:30 to 9 because many of them are working people. So அவங்க எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால 7:30 to 9 நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் மேம். I am also working in this department sir. Great ma'am. Great to hear. அப்போ உங்களுக்கு 7:30 to 9ங்கிறது அப்ரோப்ரியேட் டைம்னு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, அதனால தான் we have opted for this time. உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவும் கொடுத்துருவாங்க. இப்போ என்னைக்காச்சும் ஒரு ஆஃபீஸ்ல இருந்து வர உங்களுக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கே அந்த ரெக்கார்டட் வீடியோவை ஆப்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்க அந்த ஆப்ல இருந்து நீங்க எத்தனை தடவைனாலும் நீங்க திருப்பி திருப்பி அந்த வீடியோ கேட்டுக்கிற வேண்டியதான். லைக் ஹாட் ஸ்டார் மாதிரி தான்.
அன்னைக்குள்ள கிளாஸ் அன்னைக்கு ரெக்கார்ட் ஆயிரும். நீங்க லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ரெக்கார்டட் வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ 7:30 to 9 is what evening we have decided. எஸ் சார் சார், சொல்லுங்க சார். உங்ககிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் சார், இந்த பிஜிடிஆர்பியில் அந்த சாரி சார், சாரி சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. யுவர் டிவைஸ் இஸ் கெட்டிங் மியூட்டட் அகைன். சாரி சார், சொல்லுங்க சார். பிஜிடிஆர்பி சொல்லுங்க சார். செல்வ செல்வகுமார் சார். ஆமா சார், சொல்லுங்க சொல்லுங்க. யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் வித் மீ சார். பிஜிடிஆர்பிக்கு மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு சார். தமிழ் மெட்டீரியல் இஸ் ஒர்க்கிங் ஆன், அது போயிட்டு இருக்கு. அது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுமே பிஜிடிஆர்பி, பிகாஸ் வி ஆர் ஆஃபரிங் பிஜிடிஆர்பி ஆல்சோ. நம்ம பிஜிடிஆர்பிக்கு கிளாஸஸ் காலையில மார்னிங் 5 to 6:30 கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது உங்களுக்கு தமிழ்ல இது. ஆனா ரெண்டுமே சிலபஸ் டோட்டலா டிஃபரன்ஸ் சார். அதனால தான் நான் உங்களுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணல. சரிங்களா? அங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிராஸ்டிக் சிலபஸ் சேஞ்ச் இருக்கு உங்களுக்கு. அது மைக்ரோவே 4 யூனிட், அப்புறம் மேக்ரோ ஒரு 4 யூனிட், அப்புறம் மானிட்டரி ஒரு 4 யூனிட், இன்டர்நேஷனல் ஒரு யூனிட், அப்புறம் பப்ளிக் ஃபினான்ஸ் ஒரு 4 யூனிட், இந்தியன் எக்கனாமிக்ஸ் ஒரு 4 யூனிட்னு சொல்லி உங்களுக்கு 19 யூனிட் இருக்கு. அதுல எதெல்லாம் வராதுன்னு சொல்லி எலிமினேட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு டிடிஎஸ் இருக்கும். அதனாலதான் நான் உங்களுக்கு ஏதாவது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல இருக்கிற ஒரு யூஜி புக்கை வாங்கி நீங்க ரெஃபர் பண்ணி படிக்கலாங்கிறதா. ஏன்னா சார் நான் பண்ணணும்னு ஆசை தான் சார். பட் ஆனா ஷார்டேஜ் ஆஃப் டைம் as well as we have a very limited team sir. Our team is a very limited and small team sir actually. ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ்க்கு ஆள் கிடைக்கல. அது ஒன்று. ஏன்னா எங்களுக்கும் கொடுக்கணும்னு ஆசை தான். சரிங்களா? ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேட்டட் ஆர் மதர் டங். பட் ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயின். இப்போ நவம்பர்ல பரீட்சை அப்படின்னா சொல்லுங்க, we can hire some people, we can give it to quality people and we can convert, because we don't want to compromise on the quality of our academy sir. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சும்மா கொடுக்கணும்னா அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு கொடுத்துடலாம். பட் ஆனா அது வந்து உங்களுக்கு இன்னும் டிடிஎஸ் ஆகும், பிகாஸ் we are very transparent in that. கொடுக்க விரும்பல. அதனால தான் இங்கிலீஷ் we are stuck with that இங்கிலீஷ் alone. I'm sorry for that சார். எங்களுக்கு டைம் இல்லாத ஒரே கன்ஸ்ட்ரெயின் அது, வேற ஒன்றும். மற்றபடி உங்களுக்கு இங்கிலீஷ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு பக்கா ஸ்டாண்டர்டைஸ்ட் எம்எல் ஜிங்கன் ஹெச்எல் விஜா அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டு புக்ஸ், இபிஜி பாடசாலா, இக்னோ நோட்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி கன்சர்ன் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் ஒப்பீனியன் வாங்கிட்டு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு அது கொஞ்சம் சிலபஸ் அடையர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எஸ். கொஸ்டின் பேங்க் பியூர்லி உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக மட்டுமே. ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டின், இது டிஎன்பிசில இருந்து கேட்கப்பட்ட பழைய கொஸ்டின் கிடையாது. அது நாங்க தனியா செப்பரேட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அது செப்பரேட்டா நாங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இப்போ கேதர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுவும் ஷோ இஃப் யூ வெயிட் ஃபார் அ மினிட் ஐ கேன் ஷோ தட். இந்த பாருங்க, அது செப்பரேட்டா டிஎன்பிசில கேட்கப்பட்ட அத்த கேள்வின்னு சொல்லி நாங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த பாருங்க, இதெல்லாம் பழைய எக்கனாமிக்ஸ்ல கேட்கப்பட்ட பழைய கேள்விகள். அதெல்லாம் தனியா ஒர்க் பண்ணி 50 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கீ போட்டு தான் வச்சிருக்கோம். அதுவும் செப்பரேட் டீம் இஸ் ஒர்க்கிங். சரிங்களா? அதாவது டிஎன்பிசியில கேட்கப்பட்ட முன்னாள் எக்கனாமிக்ஸ் மேஜர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியா வச்சிருக்கோம். சரிங்களா? தட் இஸ் டிஃபரெண்ட். அதுவும் இது வேற. சரி, அது டோட்டலி டிஃபரெண்ட், இது வேற. Yes, sir. Sir, for fees and all this stuff, you can contact our admission team, sir. I will share this number so that you can get in touch with them. அவங்க வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு இது எல்லாமே வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு. நான் நம்பர் போடுறேன். சரிங்களா? 9022510389. This is our number. You can get in touch with this contact number and you can definitely stay connected with our academy. சார் இன்னொரு தடவை நம்பர் சொல்லுங்க சார். மேம் 251 2510389. நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். இன்னொரு தடவை கூட ரிப்பீட் பண்றேன். 9022510389. ஆமா. You can get in touch with this academy, our academy, and you can get it. சார் வணக்கம். சார் வணக்கம், நான் சிந்து சார். சார் வணக்கம் சார். கொஸ்டின் பேங்க் மட்டும் கொஞ்சம் தமிழ்ல இது கொடுக்கறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்காங்க சார்? சார் சீரியஸ்லி சொல்றேன், கொஸ்டின் பேங்க்கு ஒர்க் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா அதுக்கும் ஒர்க் பண்ணியிருந்திருப்போம் சார். மெட்டீரியல் இருக்கும் சார். யூ ஒன்ட் பிலீவ் இட், லாஸ்ட் 5 நாளா எங்களுக்கு தமிழ் மீடியம்ல படிச்ச எக்கனாமிக்ஸ்ல யாராச்சும் இருக்காங்களா, we are ready to pay some amount அப்படின்னு சொல்லி நாங்க யாரெல்லாமோ நாங்க வந்து ரீச்ட் டு அவர் கான்டாக்ட். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் யூனிவர்சிட்டிஸ், அதர் காலேஜஸ்ல, ஏன்னா 7 இயர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பண்ணிருக்கோம். அதனால எனக்கு அந்த சர்க்கிள்ல தெரியும் கான்டாக்ட். அவங்க கிட்ட எல்லாம் நான் போயிட்டு கேட்டு பார்த்துட்டேன். எல்லாருமே வந்து இப்போ அட் பிரசன்ட் ரொம்ப ஷார்ட் ஸ்பேன். நான் கேட்டது ஒரு 7 daysல வேணும்னு கேட்டா, ஒரு 3 ஸ்டூடெண்ட் கொடுங்க, 3 பேருக்கும் 3 யூனிட்டா பிரிச்சு கொடுத்துடுறோம்.
அவங்க அதை ஒர்க் பண்ணி தரட்டுன்னு பாத்தீங்கன்னா யாருமே இன்ட்ரெஸ்டடா இல்ல. ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டடா இல்லைங்கிறது சாரி சார் எங்களுக்கு இது ஐடியா இல்ல அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலி ஓகே ஓகே ஓகேங்க சார். இல்ல சார், நாங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்கிட்ட படிக்கிற பிஜிடிஆர்பி ஃபேக்கல்டிஸ்டே கான்டாக்ட் பண்ணி பார்த்தோம் சார். தமிழ் மீடியம் எடுப்பாங்கல்ல ஸ்கூல்ஸ்ல, ஆமாங்க சார். அவங்க கிட்டே கான்டாக்ட் பண்ணிட்டோம் சார். மிஸ்டர் சுரேஷ் சார், ஓகே மகாலட்சுமின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணோம். அவங்க எல்லாருமே பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்க சார். அவங்களுடைய ஓகே சார். எக்ஸாம்ஸையும் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது. நான் அந்த சார் அதான் சொல்லலாம் சார், எல்லா பாசிபிலிட்டிஸும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் சார். ஓகே சரிங்களா? ஓகே ஓகே. ஆமா, எல்லா பிஜிடிஆர்பி தமிழ் மீடியம்லயே பிஎஸ்டிஎம்எஸ் இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் கரண்டா ஒர்க் பண்றவங்ககிட்டயும் பேசி பார்த்தாச்சு. இப்போ போன ஓகேங்க சார். பிஜிடிஆர்பில சார் அவங்க எல்லாருமே சொன்னது, சார் உங்ககிட்ட நோ சொல்ல எங்களுக்கு தெரியல, பட் அன்பார்ச்சுனேட்லி வி ஆர் சாரி டு சே சார் அப்படின்ட்டாங்க. அதனால அவங்கள ஓகே நம்ம ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ண முடியல சார். அவங்க வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்க சார். ஓகேங்க சார். நோ ப்ராப்ளம் சார். இல்ல அதனால ஒரே ஒரு சின்ன ஒப்பீனியன் என்னங்க சார், ஏன்னா இப்போ மேக்ஸிமம் எல்லாம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தாங்க. சார் இப்போ கிளாஸ் நான் பைலிங்குவலா தான் சார் இருக்கும். பிரசன்டேஷன்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இருந்தாலும் கிளாஸ் எடுக்கிறது நான் தமிழ்ல தான் எடுப்பேன். இல்ல சார், அதான் அது நீங்க அது செல்ஃப் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் ஆனாலும் அது ஒருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் சார். அது நம்ம சொல்ல முடியாதா கண்டிப்பாங்க சார்? அதுதான் வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க எனக்கு ஐ கேன் சார். அண்டர்ஸ்டாண்ட் சார். எல்லாமே தமிழ் மீடியம்ல இருக்கு. எங்களுக்கு என்னன்னா இந்த சிலபஸ் ஒரு 1 இயர் முன்னாடி இருந்ததுன்னா பக்கா புக்கா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் சார். ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் சார். 10 நாள் இல்ல சார் இது இங்கிலீஷ் மெட்டீரியலுக்கே ரொம்ப ரொம்ப டீம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சார். ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் மை டீம் ஆக்சுவலி. ஓகே ரொம்ப ஓகே ஓகே கஷ்டப்பட்டாங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் இல்லைன்னா இப்படி இந்த மாதிரி பண்ணா கூட சாஃப்ட் காப்பிக்கு இது கொடுக்க முடியுமாங்க சார்? அதை வச்சு நாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி சார் டிரான்ஸ்லேட் பண்ணி அதாவது நாங்க அப்படியே சார் அதாவது கொஷின் பேங்க் மட்டும். உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் மட்டும் சாஃப்ட் காப்பியை கொடுத்தா ஆ நீங்க வந்து இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி ஏதாவது யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் கேக்குறீங்களா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமான்ட்டு டெஃபினெட்லி ஐ ட்ரை வில் பண்ணி. ஆஸ்க் வித் த மேனேஜ்மெண்ட் சார். நான் வந்து இங்க ஃபேக்கல்டி, அதனால நான் வந்து எது கன்கரன்ஸ் கொடுக்க முடியாது. நான் ஓகேங்க சார். மேனேஜ்மெண்ட் கிட்டயும் அட்மிஷன் கிட்டையும் கேட்டுட்டு அவங்க என்ன வச்சிருக்காங்கிறது கேட்டுட்டு கண்டிப்பா நான் சொல்றேன் சார். ஆக்சுவலி சரிங்களா? கண்டிப்பா ஓகேங்க உங்களுக்கு சார். நல்ல தகவல் கிடைக்கும் சார். யூ கேன் ஸ்டே டச் வித் ஆர் அகாடமி. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அவங்க மேனேஜ்மெண்ட் மேடம் பேசி நான் சொல்றேன். ஓகே சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சார். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூன்னு நினைக்கிறேன். நிறைய கத்துக்கோங்க, நிறைய படிங்க. திஸ் எக்ஸாம் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒன் செகண்ட் ஐம் ரைட்டிங் த நம்பர். சரிங்களா? நம்பர் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9025103899. Can contact this number for any queries and இது. So my best wishes, my prayer and wishes is always there for you. So நல்லா படிங்க. I want to see you all as an assistant director. So படிங்க. My best wishes for everyone for joining here. And with this, we can wind up this session. If you have any feedback, you can tell. Otherwise, we can leave for the day. Okay. Thank you, sir. Okay. Thank you so much. Thank you, sir. Thank you, sir. Thank you so much for everyone present over here. And on behalf of our academy, I wish you all the best. Thank you so much for joining. Thank you, sir. Thank you.